பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெய்லிஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமென். இந்த நாளில் வேத புஸ்தகத்தில் எரேமியா எழுதின புஸ்தகம் 33 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். எரேமியா சாப்டர் 33 verse 6. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன், நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் பலவிதமான வியாதி பலவீன நிமித்தம் நான் பாதிக்கப்பட்டிருக்க, ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ டேப்லெட் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு சுகம் கிடைக்கவில்லை என்று கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஒரு வியாதி போனால் ஒரு வியாதி என் சரீரத்தில் பாதிப்பு உண்டாக்குறது, நான் இன்னும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்குது, எவ்வளோ மாத்திரை சாப்பிட்றது என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? துக்கத்தோடு இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியம் வரம் பண்ணி உன்னை குணமாக்குவேன். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏசப்பா வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி நான் உன்னை குணமாக்குவேன். ஆமேன். ஒருவேளை டாக்டர் சொல்லலாம், உனக்கு இருக்கிற இந்த வியாதிக்காக நீ டெய்லி டேப்லெட் எடுக்கணும், இது ட்ரீட்மெண்ட் நீங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும். ஆனால் ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். யாரெல்லாம் நீங்கள் விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஏசப்பா நீங்கள் நோக்கி பார்க்குறீங்களோ, ஏசப்பாவோட இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, நிச்சயமாகவே ஏசப்பா உங்கள் சரீரத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அதை சுகமாக்க ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தால் அதை மாற்ற ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும். ஏசப்பா உம்முடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறதே, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உனக்கு சுகத்தை கொடுப்பேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று நீங்கள் அதை விசுவாசத்தோடு ஏசப்பாவிட்ட ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே உங்கள் சரீரத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, தீராத வியாதியா தீராத பலவீனமா எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலோ அதை சுகமாக்க ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. நீங்கள் விசுவாசிக்கும் போது ஏசப்பாவுடைய மகிமை பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு அநேக இந்த வியாதி நிமித்தம் சமாதானத்திலேருந்து போயிருக்காங்க. இந்த வியாதி நிமித்தம் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, இந்த வியாதி நிமித்தம் தன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருக்காங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறார், நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன், நான் சமாதானத்தை கொடுப்பேன். வாக்கு கொடுக்கிறவர் வாக்கு மாறாத தேவர். இதை நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா வார்த்தை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஏசப்பா உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அதை சுகமாக்க ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய இந்த வார்த்தை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க, சுகத்தை பார்க்க போகிறீங்களே. இருக்கிற இடத்துல நீங்கள் விசுவாசத்தோடு ஏசப்பா நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூடப்பா நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, நான் உனக்கு ஆரோக்கியத்தை தருவேன், நான் உனக்கு சௌக்கியத்தை தருவேன், நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன்றப்பா வாக்கு கொடுத்தவர் நீர். வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா. என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் ஏசப்பா இந்த வியாதி நிமித்தம் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அப்பா வியாதி நிமித்தம் வேதனையோடு இருக்கிறாங்க ஏசப்பா, என் ஜனங்களுக்கு அப்பா உம்முடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்குங்க, வார்த்தை அனுப்பி விடுதலை ஆக்குங்க அப்பா. டாக்டரை பார்க்கல, நீங்கள் பரம வைத்தியர் ஏசப்பா. இந்த வேலை ஏசப்பா உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்பா விடுதலை உண்டாகட்டப்பா. பரிபூர்ண சுகம், பரிபூர்ண பலன், பரிபூர்ண ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் உண்டாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறப்பா என் ஜனங்களுடைய வாழ்க்கையிலப்பா என் தேவன் நீங்கள் அற்புதத்தை செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.